கர்த்தருடைய பரிசுத்த நல் நாமத்திற்கு மீண்டும் ஒரு விசை துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம் மத்தியிலே சகோதரர் ஜெஸ்வின் அவர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகாக பார்க்க முடிகிறது. அவர்களையும் இயேசுவின் திருநாமத்தினாலே மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே மகிழ்ச்சியாக இருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். சரி, சந்தோஷங்க. இந்த அற்புதமான ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் தேவனை நாடி வந்திருக்கிற நம் யாவரையும் தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக. முடிவிற்கான ஆயத்தம் என்ற தலைப்பில் நல்ல சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். தொடர் வேத பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். அதில் இரண்டாவது பாடத்தை கடந்த வாரத்தில் படித்தோம். நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கிறிஸ்து நமக்கு 3 அடையாளங்கள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்ததை கடந்த வாரத்தில் படித்தோம். அதில் முதல் அடையாளம் மத்திய 24வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த உபத்திரவ நாட்களுக்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் விழும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 அடையாளங்களை கிறிஸ்து மத்திய 24வது அதிகாரத்தில் சொல்லி இருந்ததை நம்ம படித்தோங்க. ஸோ அந்த உபத்திரவம் என்பது எந்த உபத்திரவம் அப்படின்னு படித்தோம். அது 1260 வருஷம், கிபி 538 1798 வருஷம் வரைக்கும் நடந்த அந்த 1260 வருட உபத்திரவம் தான் அந்த உபத்திரவம் என்று கிறிஸ்து சொல்லியிருந்த காரியத்தை நாம் படித்தோம். அந்த உபத்திரவத்திற்கு பிறகாக சூரியன் அந்தகாரப்படும் என்ற சத்தியத்தை படித்தோம். எந்த வருஷம் எந்த நாளில் அந்த சூரியன் அந்தகாரம் பட்டது? மே 1970 அது சூரியன் அந்தகாரப்பட்டது அப்படின்ற காரியத்தையும் நம்ம தொடர்ச்சியாய் படித்து கொண்டிருந்தோங்க. அதை தொடர்ந்து சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் விழும் அப்படின்னு சொல்லி இந்த 3 அடையாளங்களையும் நம்ம படிக்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை நம்ம படித்தோம். இந்த 3 அடையாளங்களும் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் எத்தனாவது முத்திரை அப்படின்னு பார்க்கும் பொழுது அது 7வது முத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோம். 6வது முத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோம். 7வது முத்திரை இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை. அப்போ 6வது முத்திரை அப்படின்னா நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு சமீபமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நம்ம படித்தோம். அதில் மிக முக்கியமாக 3 காலங்கள் உள்ளது என்பதையும், 3 காலங்கள் எது ஞாபகம் இருக்குதுங்களா? கடைசி காலம், முடிவு காலம், ஆபத்து காலம். கடைசி காலம்னா எதங்க படித்தோம்? கடைசி காலம் என்பது இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் வாழ்ந்த காலம்தான் கடைசி காலம். அப்போ முடிவு காலம் என்பது எது அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு அடையாளத்தை படித்தோம். முடிவு காலம் எப்பொழுது தொடங்கியது அப்படின்னா ஆண்டவர் சொன்ன அந்த உபத்திரவத்தின் காலம் எப்போ முடிகிறதோ அதுதான் 538 தொடங்கி 1798 முடிஞ்சிச்சு. அதுதான் உபத்திரவத்தின் அந்த முடிவிற்கான ஆரம்பம் அப்படின்ற சத்தியத்தை நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டோம். அதில் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த முடிவு காலத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்தது என்பதை வேதாகமத்தில் வாசித்தோம். அந்த வசனத்தோடு கூட இந்த நாள் சத்தியத்தை நாம் தொடங்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். தானியேல் 12வது அதிகாரம். தானியேல் 12வது அதிகாரம். இந்த 12வது அதிகாரத்தில் வசனம் 4 நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனத்தோடு கவனியுங்க. அந்த முடிவு காலத்தில் மற்றொரு காரியம் என்ன நடந்தது என்பதை நம்ம வாசிக்கலாங்க. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம். அப்ப முடிவு காலம் வரைக்கும் ஏதோ ஒரு புத்தகம் முத்திரை போடப்படணுங்களாம். முடிவு காலத்துக்கு பிறகாக தான் அந்த புத்திரத்தின் முத்திரை உடைக்கப்பட வேண்டும். அது எந்த புத்தகம் என்பதை கடந்த வார பாடங்கள் நம்ம படித்தோம். தானியேல் புத்தகம். தானியேல் புத்தகத்தில் எந்த அந்த சிறு புத்தகம் அப்படின்னு படிக்கும் பொழுது 2300 ராப்பகலின் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ என்ன காரியம் 1844 நடந்தது என்பதையும் நம்ம கடந்த காலங்களில் படித்தோம். கரெக்டாக முடிவு காலத்தில் ஆண்டவர் 3 அடையாளங்களை கொடுத்திருந்தாரு. அந்த 3 அடையாளங்களுக்கு பிறகாக தானியேல் புத்தகம் 1798 வருஷத்திலிருந்து புரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தானியேல் புத்தகம் முத்திரை உடைக்கப்பட்ட 1798 வருஷத்துக்கு பிறகாக நடக்கிற சம்பவத்தை தான் இந்த நாள் பாடத்தை படிக்க போகிறோம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்,
இந்த உலகத்தில் நடைபெறப் போகிற சில மிக முக்கியமான காரியங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரலாற்றில் நடந்த சில சம்பவங்களை நம்ம என்ன செய்யணுங்க, படித்து கொள்ளணும். அடிப்படையை படிக்காம ஆழமான சத்தியங்கள் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. அதை கருத்தில் கொண்டதுனால தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம திருச்சபை துவங்கிய வரலாறுலேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாள்லையும் நம்ம படிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, அட்வென்த் இயக்கம் மற்றும் மீதமான திருச்சபை. அட்வென்த் இயக்கம்னா யாரு, மீதமான திருச்சபைனா என்ன, அந்த அட்வென்த் இயக்கம் யாரா இருந்தார்கள், அந்த அட்வென்த் இயக்கம் பிற்பாடு எப்படியாக அது மாற்றப்பட்டது என்ற காரியத்தை இந்த நாள் சத்தியத்தில் நாம் படிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இன்னைக்கு நமக்கு மையத்துவமான வசனமாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25வது அதிகாரம், மத்தேயு 25வது அதிகாரம். இந்த 25வது அதிகாரத்தில் வசனம் 5, 6 நமக்கு இன்றையக்கான செய்திக்கான மைய வசனமாக அமைகிறதுங்க. வசனம் 5, 6 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. இந்த கிபி 1798க்கு பிறகாக ஒரு உரைத்த சத்தம் ஊழியமானது நடைபெற்றது. அந்த உரத்த சத்த ஊழியம் யார் மூலமாய் நடைபெற்றது, அந்த உரத்த சத்த ஊழியத்தை செய்த நபர்கள் யார் என்பதை நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இயேசுவினுடைய ஊழியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறதுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக முதலாவதாக மனிதர்கள் மத்தியில மாசற்ற ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில வாழ்ந்தார். எத்தனை வருஷங்க இயேசு கிறிஸ்து பூமியில இருந்தார்? 33.5 வருடம். 33.5 வருஷத்துல 30 வருஷம் தன் குடும்பத்தோடு இருந்து அடுத்த 3.5 வருடங்கள் எங்க வந்தாங்க? ஊழியத்துக்கு வந்தாங்க. அந்த ஊழியத்தின் நாட்களில் இரண்டாவது அவர் நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஊழியம் இருந்தது. அது என்ன அப்படின்னா, பிரகாரமாகிய பூமியில் அவர் மரித்து ஆண்டவர் முதலாவதாக பூமியில் அவருடைய ஊழியத்தை துவங்கினார் என்று சொல்லி நம்ம அநேக சத்தியங்களை வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதி உண்டுங்க. 3 பகுதி எதுங்க? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பரலோகத்தில் பிரகாரம் இருக்குதுங்களா? பரலோகத்தில் பிரகாரம் உண்டுங்களா? இல்லைங்க. பரலோகத்தில் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் தான் உண்டு. இந்த பூமி தான் பிரகாரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இந்த பூமியில் பிரகாரமாகி இந்த பூமியில் அவர் மரித்தார். பிரகாரத்தின் ஊழியம் இந்த பூமியோடு என்ன பண்ணப்பட்டுச்சுங்க? நிறைவேற்றப்பட்டது. இப்ப பிரகார ஊழியத்தை முடிச்சா ஒரு ஆசாரியன் அடுத்த பகுதிக்கு எங்க போகணும்? பரிசுத்த ஸ்தலம். அதை தான் கிறிஸ்து இந்த பூமியில மரித்து உயிர்த்தெழுந்து எங்க போனாரு? பரலோகத்துக்கு போனார். பரலோகத்துக்கு எங்க போனாரு? பிதாவினுடைய வலது பார்சத்தில் போய் அமர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே. இரண்டாவதாக அவருடைய ஊழியம் துவங்கிய இடம் எது அப்படின்னா, பரலோகத்தின் ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை அவர் தொடங்கினார். பாருங்களேன், இந்த ஊழிய நாட்களில் ஆண்டவர் என்னென்னலாம் செய்திருக்கிறார்னு ஒரு கணம் நம்ம வேதத்தோடு கொஞ்சம் ஒப்பிட்டு படிக்க போகிறோம். பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை முடித்தவர் அடுத்த பகுதி எங்கெங்க போகணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். இதுதான் ஊழியம், கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியம் என்பதை நம்ம வேதாகமத்தில் புரிஞ்சுக்கிறோம். இந்த 3 ஊழியங்களிலுமே பாருங்க, பூமியாகிய பிரகாரத்தில் கிறிஸ்து தான் ஊழியம் செய்து அந்த ஊழியத்தை என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். இப்ப பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியத்தை துவங்கியிருப்பதற்கு முன்பதாக கிறிஸ்து என்ன செய்தார்னா, அந்த ஊழியத்தை பற்றிய தெளிவையும் அந்த ஊழியத்தை பற்றிய எண்ணத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆண்டவர் ஒரு சிறு கூட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டார். அந்த சிறு கூட்டம் ரொம்ப பட்டப்படிப்பு படித்தவங்க கிடையாது, ரொம்ப பல்கலைக்கழகங்கள் கை தேர்ந்தவர்கள் கிடையாது. அந்த சிறு கூட்டம் யார் அப்படின்னா, ஒன்றுமே படிக்காத படிப்பறிவு இல்லாத ஒரு சிறு கூட்டத்தை தேவன் அழைத்து என்ன செய்தார் அப்படின்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் துவங்கி இருக்கிற ஊழியத்தினுடைய மகத்துவத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக சில பாத்திரங்களை தெரிந்து கொண்டார். அந்த தாழ்மையான பாத்திரங்கள் யார் என்பதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். 12 சீஷர்கள். முதலாவது 12 சீஷர்கள். அந்த 12 எத்தனையா மாறிச்சிங்க? 70 மாறிச்சு. 70 எத்தனை மாறிச்சிங்க? மேல் வீட்டார்கள் எத்தனை பேர் கூடினாங்க? 120. அந்த 120 என்னையா மாறிச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது 5000, 3000, 5000 அப்படின்னு சொல்லி
கிட்டத்தட்ட அந்த நூற்றாண்டுகளில் உலகமெங்கும் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் கொண்டு போய் சேர்க்கப்படுவதற்கு தேவன் சில தாழ்மையான பாத்திரங்கள் என்ன பண்ணாரு, பயன்படுத்தினார். இப்போ அந்த தாழ்மையான பாத்திரங்கள் கையில் சத்தியம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. அந்த சத்தியத்தை முழுவதுமாக தெளிவாய் அவர்கள் புரிந்து கொண்டார்களா? இல்லைங்க. வசனத்தை வாசிக்கலாங்களா? லூக்கா 24வது அதிகாரம் வாங்க. இப்போ ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பை அவர்கள் எவ்வளமாய் புரிந்து கொண்டார்கள் என்பதை வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. கொஞ்சம் கவனத்தோடு கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. லூக்கா 24வது அதிகாரம். இந்த 24வது அதிகாரத்தில் வசனம் 17லேருந்து நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். கேட்கறது யாருன்னா இயேசு கிறிஸ்து. யாருக்கிட்ட கேட்கிறாரு? எம்மாவூருக்கு நடந்து போகிற 2 சீஷர்கள் கையில கேட்கிறார். என்ன காரியம் பாருங்களேன். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகளை என்றார். இப்பா எருசலேமில் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அந்த சம்பவத்தை அறியாமல் இருக்க நீ என்ன அந்நியரோ அப்படின்னு கேட்குறாருன்னா, நீங்கள் எருசலேமில் குடியில்லாதவரான்னு கேட்குறாங்க. இப்போ அடுத்த வார்த்தை என்ன கேட்குறாங்க பாருங்க. அவர் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள், நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். இப்ப அவங்களுடைய எண்ணம் என்ன என்பதை வசனம் 21ல சொல்றாங்க பாருங்க. அவரோ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. அவங்க என்ன சொல்றாங்க? அவர் வந்தாருப்பா, இந்த பூமியில ஊழியங்கள் எல்லாம் செய்தாரு, அற்புத அடையாளங்கள்லாம் செய்தாரு. நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா, இவர் தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்க வந்திருக்கிற ராஜா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர் மரண ஆக்கினைக்குள்ள உட்படுத்திட்டாங்க. இன்னைக்கு அவர் மரணிச்சு எத்தனை நாள் ஆகுது? 3 நாள் ஆகிறது. அன்பானவர்களே, சத்தியத்தை ஆண்டவர் தாழ்மையான பாத்திரங்கள் கையில் ஒப்படைச்சாரு. அந்த சத்தியத்தை அவங்க தெளிவாய் புரிந்து கொண்டார்களா அப்படின்னா புரிந்து கொள்ளலை. எதை வச்சு புரிந்து கொள்ளலன்னு சொல்றோம்? வசனம் அதே 24வது அதிகாரத்தில் பாருங்க. எங்கிருந்து வாசிக்க போறோம் அப்படின்னா, வசனம் 25, 26, 27 3 வசனத்தை நான் வாசிக்க போறேன். கவனத்தோடு கவனிங்க. சீஷர்கள் எதை தெளிவாய் புரிந்து கொள்ளவில்லை என்பதை வேதம் சொல்லுது பாருங்களேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்ப என்ன அர்த்தம்? சீஷர்கள் இயேசுவை புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரிஞ்சுக்கல. இயேசு ஒப்படைத்த அந்த ஊழியத்தின் சத்தியத்தை அவர்களால் தெளிவாய் புரிந்து கொள்ள முடிந்ததா அப்படின்னா புரிந்து கொள்ள முடியல. சீஷர்கள் மத்தியில இயேசு மரித்ததற்கு பின்பதாக த கிரேட் டிஸப்பாயின்ட்மென்ட், ஒரு மாபெரும் ஏமாற்றம் அவர்களுக்கு நேர்ந்தது. ஏமாற்றத்தோடு அடைஞ்சவங்க துக்க முகத்தோடு இருக்கிறாங்க. இப்ப துக்க முகத்தில் இருந்தவர்களை இயேசு கிறிஸ்து மீண்டும் சந்திச்சு என்ன செய்யறாரு? அவரை பற்றி சொல்லி இருக்கிற சகல தீர்க்க தரிசனங்களையும் விலக்கி காண்பித்து அவர்களை ஆறுதல் படுத்தி மீண்டுமாக அந்த ஊழியத்தை செய்யும்படியான பொறுப்பை ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்தாருங்க? சீஷர்கள் கையில கொடுத்தார். இது இங்க மட்டும் இல்லைங்க. பிரகார ஊழியமா இருக்கட்டும், பரலோகத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தல ஊழியமா இருக்கட்டும், இந்த 2 பகுதிகளிலுமே இந்த ஏமாற்றம் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப கிறிஸ்து பிரகார ஊழியத்தை நிறைவேற்றினாரு, பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை நிறைவேற்றினாரு. நமக்கு நல்லாவே தெரியும் கிறிஸ்து எப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை தொடங்கினாருங்க? எந்த வருஷம்? 1844. 1844 வருஷத்துல கிறிஸ்து எந்த ஊழியத்தை தொடங்கினாரு? மகா பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை தொடங்கினார். இப்ப மகா பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை தொடங்கின கிறிஸ்து அதை பற்றிய சத்தியத்தையும் என்ன செய்யறார் அப்படின்னா ஒரு சிறு கூட்டத்துக்கிட்ட ஒப்படைக்கிறார். எப்பொழுதுமே பாருங்களேன், ஆண்டவர்
சத்தியங்களை ஒப்படைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு வழிமுறையில் வர்றதை நீங்கள் தெளிவாய் பார்த்து கொண்டே இருக்க முடியும். சீசர்கள் கையில் ஒப்படைச்சாரு, அவர்களும் வேத வசனத்தை என்ன பண்ணல, சரியா விளங்கி கொள்ளல. விளங்கி கொள்ளாமல் போனதுனால அவர்களுக்கு ஒரு மாபெரும் ஏமாற்றம் அடைந்தது. ஏமாற்றம் அடைந்தவர்களை கிறிஸ்து என்ன பண்றாரு, மீண்டும் வந்து ஆற்றி தேற்றுகிற சம்பவத்தை பார்க்க முடியுதுங்க. இப்போ ஆண்டவர் பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை நிறைவேற்றி மகா பரிசுத்த ஸ்தல ஊழியத்துக்குள்ளே போயிருக்கிறாரு. போகும்பொழுது மீண்டும் ஆண்டவர் அதை பற்றிய வெளிச்சம் மக்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் அப்படின்னா, சில வெளிச்சங்களை இந்த பூமியில் வாழ்கிற சில தாழ்மையான பாத்திரங்களுக்கெல்லாம் ஒப்படைக்கிறார். இந்த ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். நான் தெரிஞ்சதுனால தான் அதை கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற வகையில் எளிமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. அன்பானவர்களே, சரியாக 1798 வருஷத்துக்கு பிறகாக தானியேல் புத்தகத்தினுடைய முத்திரை உடைக்கப்பட்டு தானியேல் புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கான வழிமுறையை பரலோகம் என்ன செய்தது அப்படின்னா திறந்து வைத்தது. அப்படி திறந்து வைத்த போது ஒரு ஏழை விவசாயி, யார் தெரியுங்களா, வில்லியம் மில்லர். ஒரு ஏழை விவசாயி தேவனுடைய ஆவியானவரால் தானியேல் புத்தகத்தின் சத்தியங்களை படிக்கும்படியாக அவர் வழிநடத்தப்படுகிறார். தானியேல் புத்தகத்தின் சத்தியங்களை படிக்கும்படியாக வழிநடத்தப்பட்ட அவர் என்ன செய்யறாருன்னா, தானியேல் 7வது அதிகாரத்தை படிக்கிறாரு. தானியேல் 7வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது தெளிவா சில விஷயங்களை பார்க்கிறாரு. நமக்கு நல்லாவே தெரியும், தானியேல் போன காலங்களில் தான் முடிச்சோம். முதல் ராஜ்யம் எந்த ராஜ்யம், பாபிலோன். 2வது ராஜ்யம் மேதிய பெர்சியா. 3வது ராஜ்யம் கிரேக்கம். 4வது ராஜ்யம் ரோம். ரோமுக்கு அப்புறம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன ராஜா வராரு, அந்த ராஜ்யம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கிறோங்க, சின்ன கொம்பு ராஜ்யம். இப்போ அந்த சின்ன கொம்பு ராஜ்யத்துக்கு பிறகாக தானியேல் 7வது அதிகாரம் சொல்லுகிற சத்தியம் என்ன அப்படின்னா, நியாய விசாரணை. கரெக்டா 538 இருந்து 1798 வரைக்கும் இந்த சின்ன ராஜா ஆட்சி செய்கிறாரு. சின்ன கொம்பின் ஆட்சி காலம். இந்த ஆட்சி காலம் 1798 முடிஞ்சது அப்படின்னா, அந்த 1798க்கு பிறகாக எந்த சம்பவம் வருகிறது அப்படின்னா, நுட்ப நியாய விசாரணை சம்பவம் வருகிறது. இன்னும் தானியேல் 8வது அதிகாரத்தை ஆராய ஆரம்பிக்கிறாரு. 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ளும்படியாய் பரலோகம் அவரை வழிநடத்துகிறது. அந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தை படித்தவர் ஒரு முடிவுக்கு வராரு. என்ன முடிவுக்கு வராரு அப்படின்னா, 1843 வருஷத்தில் மார்ச்சிலேயே கிறிஸ்து வருவதற்கான சமயம் வாய்த்திருக்கிறது என்பதை அவர் நிர்ணயம் பண்ணுறாரு. நிர்ணயம் பண்ணவர் என்ன செய்தார் என்ற சொல்ல காரங்களை கொஞ்சம் நம்ம வேதாகமத்தில் நம்ம வாசிப்போம் அப்படின்னா சில மிக முக்கியமான சம்பவங்களை நம்ம வாசிக்க முடியுங்க. இப்போ வில்லியம் மில்லர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாரு. சத்தியத்தை புரிந்து கொண்டவர் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா, ஆண்டவரே, எனக்கு பிரசங்கம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் நான் என்ன செய்வேன், பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் நானா போய் யார்கிட்ட எனக்கு பிரசங்கம் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணார். அடுத்த நாளே ஒரு சபையில் பிரசங்கிப்பதற்கான வாய்ப்பை தேவன் என்ன செய்கிறாருன்னா ஏற்படுத்தி கொடுக்குறார். இவர் போய் ஒரே ஒரு பிரசங்கம் தாங்க பண்ணுறாரு. அந்த பிரசங்கத்தினுடைய விளைவு சுற்றிலும் உள்ள அனைவரும் இந்த வில்லியம் மில்லரை மீண்டும் செய்தி கொடுக்கும்படியாய் தொடர்ச்சியாக அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவருடைய ஊழியத்தின் எல்லை விரிவடைகிறது. இந்த சத்தியத்தினுடைய தாக்கம் மக்கள் மத்தியில் கடந்து போகிறது. அநேகர் தேவனை விசுவாசித்து உண்மையாகவே இந்த சத்தியம் உண்மையானது, இந்த தூது உண்மையானது அப்படின்னு சொல்லி அநேக மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதில் வருகிறார்கள். அதில் மிக முக்கியமாய் வந்த சில நபருடைய பெயர்களை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மகா பரிசுத்த ஸ்தல ஊழியத்தில் தேவன் சில முக்கிய பாத்திரங்களை பயன்படுத்தும்படியாய் அழைத்தார். அந்த பாத்திரங்களில் முதன்மையானவர் யார் அப்படின்னா வில்லியம் மில்லர். இந்த வில்லியம் மில்லருக்கு பிறகாக ஜோசியா லிட்ச் அப்படின்னு ஒரு நபர் வரார். ஜோசியா லிட்சுக்கு அப்புறம் யாருக்கு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஜோஸ்வா ஹைம்ஸ் வரார், சார்லஸ் பிட்ச் வராரு, ஜோசப் பேட்ஸ் அப்படின்னு வராரு, சாமுவேல் ஸ்னோ வராரு. இன்னும் இவர்களோடு சேர்ந்து ஒரு 50,000 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த சத்தியத்தை கேட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த முடிவு என்ன அப்படின்னா பாருங்க, இதில் நான் சொன்ன நபர்களுடைய பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா 1844 வருஷத்தில் யூத காலண்டர் அடிப்படையில் திரும்ப ஒரு கணக்கை பார்த்து 1844 வருஷத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் 2ஆம் முறை இந்த பூமியின் மீது நிச்சயமாய் வருவார் என்று சொல்லி ஒரு காலக்கணக்கை போட்டு என்ன செய்கிறாங்கன்னா நாளை குறிச்சிடுறாங்க. அக்டோபர் 22, 1844 வருஷத்தில்
எத்தனையோ தாழ்மையான பாத்திரங்கள் ஆண்டவர் பயன்படுத்தப்பட்டு ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டாரு. அவர் நுட்பநியாய விசாரணையை தொடங்கிட்டாரு. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற காரியம். அதுதான் மத்திய 25வது அதிகாரத்தில் வாசிச்சோம். உரத்த சத்த ஊழியம் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா? அந்த உரத்த சத்த ஊழியத்தை செய்தவர் யார் அப்படின்னா இந்த வில்லியம் மில்லருடைய இயக்கம் தான். இதோ மணவாளன் வருகிறார் என்று நடுராத்திரியின் சத்தம் கேட்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே, அந்த சம்பவம் வரலாற்றில் சரியாக வில்லியம் மில்லராலும் அவருடைய கூட்டத்தாலும் அது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றத நம்ம வரலாற்றில் நம்ம தெளிவாக வாசிக்க முடியுங்க. இப்போ இந்த கூட்டத்தில் ஒரு 50,000 பேர் என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா கலந்துட்டாங்க. சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு தீர்க்க தரிசனத்தை எல்லாம் விளக்கி காட்டினாங்க. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி எத்தனை பேருங்க கூட்டிட்டாங்க? 50,000 பேர் கூட்டிட்டாங்க. இந்த 50,000 பேர்ல நம்முடைய திருச்சபையின் முன்னோடிகள் சிலரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா வில்லியம் மில்லரோடு இணைந்து பெரிய அளவு ஊழியத்தை செய்தாங்க. ஊழியத்தை செய்து என்ன நடந்துச்சு அப்படின்னா எல்லோரும் அக்டோபர் 22ஆம் தேதி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2வது முறை சீக்கிரமாக வரப்போகிறார் என்று சொல்லி ஆவலோடு காத்து கொண்டிருந்தாங்க. காலை மதியமாச்சு, மதியம் மாலையானது, மாலை கடந்து இரவு நேரமும் வந்தது, இயேசு கிறிஸ்து வரல. இந்த சத்தியத்தை கேட்டு வந்தவங்க எல்லாம் எதையெல்லாம் இழந்து வந்தாங்க தெரியுங்களா? தங்களுடைய சொத்துக்களை இழந்தாங்க. மாற்று சபையில் இருந்து இந்த சத்தியத்துக்கு வரும்பொழுது சபை அவர்களுடைய பெயர்களை துண்டித்து விட்டது. அநேகர் குடும்பத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள், அநேகர் துன்புறுத்தப்பட்டார்கள். இதை எல்லாவற்றின் மத்தியில தான் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வந்து நின்னாங்க. அக்டோபர் 22 1844 இயேசு கிறிஸ்து வருவார் வருவார் என்று சொல்லி காத்திருந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து வரல. ஏங்க இயேசு கிறிஸ்து வரல? என்ன காரணம்? ஏன்னா காலக்கணக்கெல்லாம் சரிதான், போட்ட எல்லா கணக்குகளும் சரிதான். வில்லியம் மில்லர் எங்க மிஸ்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னா எங்க பண்ணிட்டாரு? சம்பவத்தில் மிஸ்டேக் பண்ணிட்டார். அந்த சம்பவம் என்ன என்பது நமக்கு நல்லாவே தெரியும். தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 7வது அதிகாரத்தில் 13வது வாக்கியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது என்ன சம்பவம் என்பதை வேதம் சொல்லுது பாருங்களேன். அது மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கிறபடினால நம்ம அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. தானியேல் 7வது அதிகாரம் 13வது வாக்கியம். ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். இப்போ வானத்து மேகங்களுடனே வந்தார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் 2003 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தில் இந்த 2003 ராப்பகல் செல்லும் பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். பரிசுத்த ஸ்தலம் என்பதை வில்லியம் மில்லர் எதை பார்த்துட்டாருன்னா பூமியை பார்த்துட்டாரு. ஏன்னா இந்த பூமி எப்படி சுத்திகரிக்கப்படும்? அக்னியினால் சுத்திகரிக்கப்படும். அதை கணக்கு போட்டவர் ஈவெண்ட்டில் தப்பு பண்ணிட்டாரு. ஏன் இயேசு கிறிஸ்து வரல அப்படின்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை முடித்து மகா பரிசுத்தத்துக்குள்ளே தான் போகிறாரு. ஆனால் அவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா 2ஆம் முறை இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரப்போகிறார். அந்த 50,000 பேர் கூடியிருந்தாங்க பாருங்கள். அக்டோபர் 22 காலை மதியமாச்சு, மதியம் மாலையாச்சு, மாலை இரவாச்சு, இயேசு கிறிஸ்து வரல. எல்லோரும் ரொம்ப ஏமாற்றம் அடைந்து அழுகையோடும் ரொம்ப கஷ்டத்தோடும் எல்லாருமே துக்கித்து எல்லாரும் அழுதாங்களாம். ஏன் அழுதாங்க அப்படின்னா உண்மையாகவே அக்டோபர் 22 1844 இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் என்று சொல்லி நாங்க எங்களுடைய சொத்து பத்துகளை இழந்தோம், நாங்க எங்க சொந்தங்களை இழந்தோம், நாங்க எல்லாவற்றையும் துறந்து வந்தோம், ஆனா இயேசு கிறிஸ்து வரவில்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாங்களாம். அதில் சாமுவேல் ஸ்னோவும் ரொம்ப அழுதுருக்கிறார். இப்போ 1844 அக்டோபர் 22 முடிஞ்சிடுச்சு. 23ஆம் தேதி இந்த மாபெரும் ஏமாற்றம் நடந்துருச்சு. இந்த மாபெரும் ஏமாற்றம் நடந்த மாத்திரத்தில் யாரெல்லாம் இந்த இயக்கத்தில் இணைந்தாங்களோ எல்லாருமே ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தபடியினால அவர்களை ஆற்றி தேற்றுவதற்கு, எப்படி சீஷர்கள் சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளாத போது தேவன் அவர்களுக்கு அதை விலக்கி மீண்டுமாக ஊழியத்தை செய்யும்படி அழைப்பு கொடுத்தாரோ அதே விதமாக இந்த வில்லியம் மில்லருடைய இயக்கமும் அங்கே ஈவெண்ட்டில் தப்பு பண்ணிட்டாங்க. ஈவெண்ட்டில் தப்பு பண்ணதுனால ஆண்டவர் மீண்டும் என்ன செய்கிறார் அப்படின்னா அதை விளக்குறார். எப்படி விளக்குறார் அப்படின்னா அக்டோபர் 23 ஆயிடுச்சு. எல்லாருமே மாபெரும் ஏமாற்றத்தில் எல்லாத்தையும் இழந்து வந்தவங்க இல்லைங்களா, ரொம்ப துக்கமுகத்தோடு எல்லாருமே அழுது கொண்டிருக்கிறாங்க. சாமுவேல் ஸ்னோ என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த களைப்படைந்த பிள்ளைகளை எப்படியாவது நம்ம போய் ஆற்றி தேற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா புறப்பட்டு போகிறார். ஒரு சோளக்கொல்லை வழியாக அவர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த சோலைக்கொலை வழியாக அவர் நடந்து போகிற பொழுது ஒரு தரிசனம் அவருக்கு காட்டப்படுகிறது.
அந்த தரிசனம் தான் இது. என்ன தரிசனத்தை அவர் பார்க்குறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறத யாருங்க பார்க்கறது? சாமுவேல் ஸ்னோ அப்படின்னு ஒரு நபர் பார்க்கிறார். இப்ப சாமுவேல் ஸ்னோ இதை பார்க்கிற சமயத்தில் இந்த இயக்கத்தில் இணைந்த ஒரு சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒன்று கூடி வேத வசனம் தவறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வேத வசனம் ஒருபோதும் தவறு இழக்காது. தவறு எங்க நடந்திருக்கிறது அப்படின்னா, நாம் சத்தியத்தை புரிந்து கொள்வதில் எங்கேயோ ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது என்பதை என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சிறு கூட்டம் ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் போய் யாரும் சந்திக்கிறது அப்படின்னா சாமுவேல் ஸ்னோவும் சந்திக்கிறார். சந்தித்து அவர்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்கன்னா, உட்காந்து திரும்பவும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இல்லை, தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே உண்மைதான், சத்தியங்கள் எல்லாமே சத்தியமானவைகள் தான், சத்தியங்கள் ஒருபோதும் தவறாது, அதை புரிந்து கொள்கிற விதம் தான் தவறி இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னா, எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த காரியத்தை ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அதில் யாரும் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய திருச்சபை ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு முன்னோடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லியம் மில்லரை தவிர்த்து, ஏன்னா அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, அது கிரேட் டிசப்பாயின்மெண்ட், இந்த மாபெரும் ஏமாற்றத்தில் அவர் விலகி போயிட்டாரு. அவரை தவிர்த்து இருந்த ஒரு சில முன்னோடிகள் ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட், ஜோசப் பேட்ஸ், இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மீண்டுமாக எப்படியாகிலும் நம்ம இந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க அப்படின்னா, உட்காந்து வேதங்களை மீண்டும் ஆராய ஆரம்பிச்சாங்க. வேதத்தை மீண்டுமாக ஆராய ஆரம்பிக்கும் போது தான் ஒரு விஷயம் இவர் காட்டப்படிச்சு பார்த்தீங்களா, ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை அவங்க உட்காந்து ஆராய ஆரம்பிக்கிறாங்க. ஆசரிப்பு கூடார சத்தியத்தை ஆராய்ந்த போதுதான் அவர்களுக்கு உண்மை புலப்பட வைத்தது. ஆவியானவர் சத்தியங்களை விலக்கி கொடுத்த ஆரம்பிச்சாரு. அப்போதான் ஒரு புரிதல் வந்துச்சு, ஐயோ பரலோகத்தில் ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கிறிஸ்து இந்த பூலோக ஊழியத்தை முடித்து அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனாரு. பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை முடித்த கிறிஸ்து இப்போ எங்க போயிருக்கிறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. இப்போ மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு இருக்கும் பொழுது, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எதையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்னங்க இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி. அப்போ உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் இன்னும் சத்தியங்களை ஆராயும் பொழுது, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள எது இருக்குது? 10 கற்பனை இருக்கிறது. 10 கற்பனையை அவர்கள் ஆராயும் பொழுது அதில் 4வது பிரமாணம் எந்த பிரமாணங்க? ஓய்வு நாள் பிரமாணம். மீண்டுமாக ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த ஓய்வு நாள் பிரமாணத்தை அவர்களுக்கு வெளிச்சமாக கொடுத்து மீண்டுமாக அவர்கள் எந்த சத்தியத்தை கவனிக்க தவறினார்களோ அந்த சத்தியத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்தாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம். அதனுடைய காரியங்களை ஏற்கனவே நம்ம ஆரோக்கியசாமி பாஸ்டர் மூலமாக நம்ம நல்ல சத்தியங்களை கேட்டிருக்கிறோம். நம்ம அந்த சபை வரலாறு படிக்கிறதுனால அதை நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறபடினால ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11. நான் சொன்ன அந்த கிரேட் டிசப்பாயின்மெண்ட், மாபெரும் அந்த ஏமாற்றம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாபெரும் ஏமாற்றம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம். மீதமான சபையை குறித்து ஒரு அதிகாரமே இருக்குது அப்படின்னா, 7th டே திருச்சபையை குறித்து ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம். வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, வசனம் 10, 11. இப்ப சத்தியத்தை ஆராய்ந்தவர்களிடத்துல தேவன் மீண்டுமாக ஏதோ ஒப்படைக்கிறார்னு பாருங்களேன். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையில் இருந்து வாங்கி அதை புசித்தேன், என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிடுச்சு. த கிரேட் டிசப்பாயின்மெண்ட், மாபெரும் ஏமாற்றம் முடிந்தது. இப்போ அந்த மாபெரும் ஏமாற்றம் அடைந்தவர்கள் மத்தியில் வேதத்தை உட்காந்து ஆராய ஆரம்பிக்கிறாங்க. வேதத்தை உட்காந்து ஆராய ஆரம்பிச்ச வேலையில் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். வசனம் 11. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து என்ன சொல்லுங்களா? தீர்க்க தரிசனம் சொல்லு. இப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 10, 11 வந்த ஒரு 3 வார்த்தைகள் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் உள்ளது. அந்த தீர்க்க தரிசனம் என்ன அப்படி என்பதை பாருங்களேன். இங்க வந்த வார்த்தை அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும், அடுத்தது என்னங்க? பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? இந்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசிப்போம் பாருங்களேன். 6வது வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பின்பு வேறொரு தூதன்
வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. எப்படி சீஷர்கள் சத்தியத்தை தவறாய் புரிந்து கொண்ட போது கிறிஸ்து அவர்களை சந்தித்து அவர்களை ஆற்றி தேற்றி மீண்டுமாக ஊழியத்தை செய்யும்படியான பொறுப்பை ஒப்படைத்தாரோ, அதே விதமாக மகா பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை தேவன் துவங்கிய பொழுதும் அதே ஒரு அனுபவத்தை தாழ்மையான பாத்திரங்கள் அடைஞ்சாங்க. இந்த தாழ்மையான பாத்திரங்கள் ஏமாற்றத்தை அடைந்திருந்தாலும் கூட தேவ கரம் அவர்களை அப்படி என்ன பண்ணல, விட்டுவிடப்படவில்லை. விட்டுவிடப்படாமல் தேவன் என்ன செய்தார் அப்படின்னா, எங்கு தவறு இருந்ததோ, அந்த எங்கு சத்தியம் இருளாக்கப்பட்டிருந்தோ அவர்களுக்கு எதை அவர்கள் கவனிக்க தவறினார்களோ அந்த சத்தியத்தை மீண்டும் படிக்கும்படியாக தேவன் அவர்கள் என்ன செஞ்சார், வழி நடத்தினார். அன்பானவர்களே, வில்லியம் மில்லருடைய இயக்கம் தான் அட்வந்த் இயக்கம். அந்த அட்வந்த் இயக்கம் மாபெரும் ஏமாற்றத்தோடு முடிந்து இப்போ அந்த அட்வந்த் இயக்கம் எப்படி மாறுது அப்படின்னா, மீதமான திருச்சபையாய் மாறுகிறது. அந்த மீதமான திருச்சபைக்கு தேவன் ஒப்படைச்சிருக்கிற பொறுப்பு என்ன அப்படின்னா, நீ அநேக ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அந்த சாராம்சம் தான் முத்தூது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேவன் இந்த சபையை ஏற்படுத்தியிருக்கிறது, அப்பாயிண்டட் சர்ச். இந்த திருச்சபை தேவனாலும் பரலோகத்தினாலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற திருச்சபை என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, மறந்து விடக்கூடாது. ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த இருண்ட காலம் 538 1798 வரைக்கும் 1260 வருடம் என்ன காலம், இருண்ட காலம். நம்ம அதை ஹிஸ்ட்ரியில் வாசிக்கும் பொழுது தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். வரலாறு நமக்கு படித்தோம் அப்படின்னா தெரியும். இந்த 1260 வருடம் ஏன் இருண்ட காலம் அப்படின்னா, மக்களுக்கு வேதத்தின் சத்தியங்கள் கடந்து போகவே இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு சீர்திருத்தவாதிகளா ஏற்படுத்துறார். ஒவ்வொரு சீர்திருத்தவாதிகளா வந்துகிட்டே இருக்கிறாங்க. மார்ட்டின் லூதர்ல ஆரம்பிச்சு வில்லியம் டிண்டேல், ஜான் ஹஸ், ஜெரோம், இப்படி பல சீர்திருத்தவாதிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, புறப்பட்டு வந்து வேதத்திற்கு கையில் ஏந்தி புரட்சி ஏற்படுத்துறாங்க. அந்த சின்ன கொம்புக்கு எதிராக, அந்த மார்க்கத்துக்கு எதிராக என்ன செய்யறாங்க அப்படின்னா புரட்சியை ஏற்படுத்துறாங்க. புரட்சியை ஏற்படுத்தி தேவன் என்ன செய்யறாருன்னா, ஒவ்வொரு சத்தியங்களா ஒவ்வொரு ரிஃபார்மிஸ்ட் கொண்டு வராங்க. லுத்தரன் திருச்சபை நம்ம இருக்கிறது பார்த்தீங்களா, மார்ட்டின் லூதர் எழும்பி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும், கிரியைகள் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு எழுப்புதலை வச்சு வெளியே சத்தியத்தை கொண்டு வரார். கொண்டு வந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு திருச்சபையா மாறிட்டாங்க. இதே போல ஜான் ஹஸ், ஜெரோம், கேல்வின், இப்படி பல சீர்திருத்தவாதிகளை தேவன் எழுப்பிக்கிட்டே இருந்தாரு. சத்தியங்கள் அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு. இப்ப சத்தியத்தை தேவன் கொடுத்தாரு பாருங்க. வந்தவங்க எல்லாம் அப்படியே செப்பரேட்டாய் தனித்தனியா என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையாய் மாறிவிட்டார்கள். மக்களுக்கு சத்தியம் போகலை. இப்ப பரலோகம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த சீர்திருத்தவாதிகள் எல்லாரும் கொண்டு வந்தாங்க பாருங்க சத்தியம். இந்த சத்தியங்கள் எல்லாமே இருண்ட காலத்தில் ஒடுக்கி அடக்கி வைக்கப்பட்ட சத்தியங்கள். இந்த சத்தியங்கள் எல்லாம் தனித்துவமாக தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்குது. ஒன்று கூட்டி கிறிஸ்துவை உயர்த்துவதற்கான சூழ்நிலை இல்லாத போது பரலோகம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, த அப்பாயிண்டட் சர்ச்னு சொன்ன பாருங்க, இந்த மீதமான திருச்சபை. இந்த மீதமான திருச்சபை எழுப்பி ஒட்டுமொத்த சீர்திருத்தவாதிகள் என்னென்ன சத்தியங்களை சீர்திருத்தம் பண்ணி வெளியே கொண்டு வந்தாங்களோ அதையெல்லாம் இணைச்சி இந்த திருச்சபையின் இடத்துல கொடுத்து, இப்ப நீ சகல ஜனங்களையும் சகல ஜாதிகளையும் சகல பாஷைக்காரரை நோக்கி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகள் உண்டு. அந்த புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகளுடைய வரலாறு நீங்கள் போய் தோண்டி பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் புரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்திருப்பாங்க. வந்தவங்க எல்லாம் எப்படி மாறிட்டாங்க, ஒவ்வொரு இயக்கங்களாக மாறிட்டாங்க, தனித்தனி திருச்சபைகளாய் மாறிவிட்டது. ஆனால் தேவன் ஏற்ற சமயம் வந்தபோது என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த சத்தியங்களும் இணைத்து இந்த திருச்சபை கிட்ட கொடுத்து, இந்த திருச்சபையில் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, ஆவியானுடைய ஒத்தாசையோடு சத்தியங்களை உபவாசத்தோடும் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்து சத்தியங்களை ஒவ்வொன்றாய் வேதாகமத்திலிருந்து பிரித்து மூல உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு திருச்சபையில் ஒரு சத்தியத்தை என்ன பண்ணாங்க, அடிப்படையான காரியங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த திருச்சபை நீங்கள் நானும் சொல்கிற மாதிரி இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த சபை அப்படின்னு கேட்டால் என்ன வார்த்தை தெரியுங்களா சொல்லுவாங்க, நாங்கள் தான் மெய்யான சபை.
நம்ம சொல்லுகிற மாதிரியே மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் தான் உண்மையான சபை, எங்ககிட்ட தான் சத்தியம் இருக்குது, ஆண்டவர் எங்ககிட்ட தான் பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, உங்கள் சத்தியமோ உங்கள் திருச்சபையோ குறித்து வேதாகமத்தில் எங்கேயா உண்டா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? தெரியாதுங்க, கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, தேவன் இந்த உலகத்தில் அவருக்கென்று ஒரு திருச்சபையை காலம் காலமாக கொண்டு வந்துக்கிட்டு இருந்தார். ஆதி அப்போஸ்தல திருச்சபை 7 முத்திரைகளை பார்க்குறோம். வெள்ளை குதிரையில் ஆரம்பிச்சது. வெள்ளை குதிரை ஆதி அப்போஸ்தல திருச்சபை சத்தியத்தின் மீது தூய்மை அந்த திருச்சபை இடத்துல இருந்தபடியினால 2 நூற்றாண்டில் உலகம் முழுவதும் சாதிச்சிட்டாங்க சத்தியத்தை சொல்லி. இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் சேர்க்க முடியுமோ அந்த வெள்ளை குதிரை ஆதி அப்போஸ்தல திருச்சபை அந்த ஊழியத்தை செய்து முடிச்சிச்சு. இப்போ சாத்தான் பார்த்தான், சத்தியத்தை அவ்வளோ பவர்ஃபுல்லாக கொண்டு போகுதா, அந்த வெள்ளை குதிரையை எப்படி மாற்றணும் அப்படின்னா சிகப்பு குதிரையாக மாற்றணும். சிகப்பு குதிரைன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உபத்திரவம். திருச்சபைக்குள்ள உபத்திரவத்தை கொண்டு வந்தான். உபத்திரவத்தை கொண்டு வந்து தேவ ஜனங்களை ஒடுக்கி எப்படியாவது சத்தியத்தை முடக்கணும்னு நினச்சான். அவனால் ஒன்றும் முடக்க முடியலை. அந்த திருச்சபையில் மீண்டுமாக சத்தியத்தின் உயிர்த்தெழுதல் எழும்பினபடியினால ஒவ்வொரு திருச்சபை காலகட்டங்களிலும் அவன் தந்திரங்களை உபாயங்களை பயன்படுத்தி சத்தியத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வந்துன்னு நினச்சான். அவனால் என்ன பண்ண முடியலை? ஒன்றுமே செய்ய முடியல. ஏன் அப்படின்னா, தேவ கரம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சத்தியத்தை பாதுகாத்து கொண்டு வந்துச்சுங்க. இப்போ அந்த ஒட்டுமொத்த சத்தியத்தை பாதுகாத்த தேவன் இறுதியாக அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருக்கிறார் தெரியுங்களா? இந்த மீதமான திருச்சபை. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவாங்க அப்படின்னா, மாரத்தான் ஓடுறாங்க அப்படின்னா, ஒரு நபர் ஓடிக்கிட்டே இருப்பார். அவரால் ஓடுகிற தூரம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்? ஓடுவார். அவரால் ஓட முடியலை, அவருடைய எல்லைக்கான காரியம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்தது அவர் என்ன செய்வார் தெரியுங்களா? அவர் கையில் ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை என்ன செய்வார்? இன்னொரு நபர்கிட்ட மாற்றி விடுவார். அந்த நபர் ஓடிக்கிட்டே இருப்பார். அவரால் எவ்வளோ தூரம் ஓட முடிகிறதோ அவ்வளோ தூரம் ஓடுவார். அவருக்கான எல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கோல் அவர் என்ன செய்வார்? மற்றவங்கிட்ட கொடுப்பார். இதே போல தாங்க உண்மையான சத்தியத்தை பாதுகாத்த தேவன் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சத்தியத்தை பாதுகாத்து கொண்டு வந்தார். இப்போ அந்த ஒட்டுமொத்த சத்தியத்தையும் தேவன் எங்கே ஒப்படைச்சிருக்கிறார் அப்படின்னா, த அப்பாயிண்டட் சர்ச்னு சொன்ன பாருங்க, மீதமான திருச்சபை. இந்த மீதமான திருச்சபையின் இடத்துல ஒட்டுமொத்த சத்தியங்களையும் ஆண்டவர் கொடுத்து, இப்பா நீ போய் சகல ஜாதிகளுக்கும் சகல பாஷைக்காரருக்கும் ராஜாக்களையும் குறித்து நீ என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் சொல்லணும். இதே ஒரு வார்த்தை மத்தேயுல வருது, வாசித்து முடிப்போம். மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வாக்கியத்தை வாசித்து முடிப்போம். மத்தேயு 24:14 வார்த்தை என்ன வருதுன்னு பாருங்களேன். இதே வார்த்தை அங்கே எப்படி வருகிறது என்பதை கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. வார்த்தை என்ன வாசிப்போம். மத்தேயு 24:14 அதில் இங்கே வந்த வார்த்தைகளையே அங்கேயும் ஆவியானவர் எவ்வளோ நேர்த்தியாக பொறுத்துக்கிறார் என்பதை கொஞ்சம் கவனிக்கணும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எப்போங்க உலகத்துக்கு முடிவு? எப்போ உலகத்துக்கு முடிவு? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம்னு சொன்னாங்களே, அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். 14:6 நித்திய சுவிசேஷம்னு இருக்குது. இப்போ அந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் ஆண்டவர் யார் கையில் கொடுத்துருக்கிறார்? யார் கையிலுங்க கொடுத்துருக்கிறாரு? நம்ம உறங்கிட்டா என்னங்க நடக்கும்? நம்ம சுவிசேஷத்தை கொண்டு போகலை, நம்ம ஊழியமே செய்யலை, என்ன நடக்கும்? இயேசுவால வர முடியாது. ஒரு கேள்வியை கேட்டு நீங்கள் யோசித்து பாருங்கள், முடிச்சிடலாம். நாம் இயேசுவின் வருகையை துரிதப்படுத்துகிறவர்களா தாமதப்படுத்துகிறவர்களா? நிறைய நேரம் ஒவ்வொரு சேபத்திலும் நம்ம ஒரு ப்ரேயர் சொல்கிறோம் இல்லைங்களா? நான் தனிப்பட்ட விதத்தில் இதை யோசித்து பார்க்குறேங்க. தேவனுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னா யார் வேலை செஞ்சால் தான் வரும்? நம்ம வேலை செஞ்சாதான் வரும். அன்பானவர்களே, ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பையும் கடமையும் பரலோகம் யாருடைய கரத்தில் ஒப்படைச்சிருக்குது அப்படின்னா நம்முடைய கரங்களில் ஒப்படைச்சிருக்குது. தேவன் இந்த மீதமான திருச்சபையை ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கினார். அந்த நோக்கத்தை சுமந்திருக்கிற திருச்சபை எது அப்படின்னா இந்த மீதமான திருச்சபை. நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு இந்த சத்தியத்தை அறிவிக்கலை அப்படின்னா இந்த உலகத்திற்கான முடிவு
வராது என்பதை நம்ம யோசித்து பார்ப்போம். அட்வந்த் இயக்கம் முதல் மீதமான திருச்சபை வரைக்கும் படிச்சிருக்கிறோம். இன்னும் இந்த திருச்சபையில் அடுத்த கட்ட நகர்வாக தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை அடுத்த வாரத்தில் நாம் படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.